ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எப்படி சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், போடணும் யூடியூப் சேனல்ன்ட்டு. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதேபோல நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ முன்ன வந்து ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. யூடியூப் சேனல் வந்து வைக்கணுமா? வேணுமா? தேவையான்ட்டு. இப்போ வந்து அப்படி இல்ல. தெருவுக்கு தெரு, தெருவுக்கு தெரு 10 பேர் இருப்பாங்க. சேனல் வந்து வீட்டுக்கு ஒரு சேனல் வந்து வச்சிருப்பாங்க. அதுபோல தான் டெவலப் ஆயிட்டு வருது. நான் வைக்கும்போது வந்து யூடியூப் வந்து யாருமே எங்க தெருவுல வச்சில்ல. இப்ப எல்லா வீட்லயுமே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஃபியூச்சர்ல நீங்களும் கண்டிப்பா யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ற போல வரும். நிலைமை அது போல தான் போயிட்டு இருக்குது. நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் தடவ பார்க்குறதா இருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா கன்டென்ட் வேணும். அதாவது கன்டென்ட்னா நம்ம வந்து குக்கிங் பண்ணுறோமா, ட்ராவல் பண்ணுறோமா, இல்ல ஏதாவது சமையல் குறிப்பு சொல்றோமா, இல்ல அழகு குறிப்பு சொல்றோமா, இல்ல ட்ராவல் பண்ணுறோமா, இல்ல ஆன்மீகத்தில ஏதாவது சொல்றோமா, இது போல தான் கன்டென்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன வந்து வீடியோ வந்து இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, அதே பத்தி ஒரு 10 வீடியோ, 20 வீடியோ, 100 வீடியோ அது போல போட வேண்டியிருக்கும். அப்போ அது போல எது தெரியுமோ அதில வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல காமெடி தெரிஞ்சா காமெடியில போட்டுக்கலாம். அதுபோல தான் கன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அ க இந்த வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப புடிச்ச போல அதாவது அவங்க என்ன வீடியோ போட்டா அவங்க பார்ப்பாங்க. என்ன கன்டென்ட் குடுத்தா பார்ப்பாங்க. அதுபோல அவங்களுக்கு புடிச்ச போல வீடியோ போட்டோம்னா, நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. சீக்கிரம் நம்ம வந்து வியூவர்ஸ்ட்ட வந்து ரீச் ஆயிடுவோம். புரியுதா? அதுபோல தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்வேன். தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே பண்ண சொல்வேன். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க. அதெல்லாம் நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள அதுவும் எங்க வீடியோ பார்ப்பாங்கங்கிறது சொல்ல தெரியாது. நமக்கு தெரியாதவங்க 3வது ஆள் தான் நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அதேபோல கன்டென்ட் வந்து நம்மளுக்கு என்ன கன்டென்ட் தெரியுதோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன கன்டென்ட் போடுறோன்ட்டு. அப்புறம் அது வந்து நம்ம போடுற வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து புடிச்சிருந்தா, அவங்க தானா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க உள்ள வந்துருவாங்க. அதேபோல நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டேன்ட்டு. அதேபோல ஷார்ட்ஸ்லயே மூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து லைட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ லைட்டு வந்து பாருங்க, இப்ப நான் லைட்டு போட்டுருக்கறது தான் நான் மேக்கப் ஒண்ணுமே போடல. லைட்டு போட்டுருக்கறது தான் முகம் பளிச்சுன்னு தெரியுது. சரியா? லைட்டு வந்து ரொம்ப முக்கியம். அதேபோல புது சேனல் ஆரம்பிக்கணும்னா என்ன? நம்ம வந்து கேமரா வாங்கணுமா? ஸ்டாண்டு வாங்கணுமா? மைக் வாங்கணுமா? அது போலலாம் எதுவுமே வாங்க தேவையில்ல. நம்ம கையில என்ன ஃபோன் இருந்தா போதுங்க. ஒரு நல்ல ஃபோன் மட்டும் இருந்தா போதும். ஃபோன்லயே எடிட் பண்ணிடலாம். வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோன்ல தான் இன்னைக்கு வரையும் நான் வந்து ஃபோன்ல தான் பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஃபோன்ல தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். எடிட் பண்றது, அப்லோட் பண்றது எல்லாமே ஃபோன்ல தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அது ரொம்ப முக்கியம். வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே செலவு பண்ணணும். செலவு பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு ஐயோ! இவ்ளோ செலவு பண்ணிட்டோம், காசு போட்டோம். ஐயோ! என்னாச்சு? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து YouTubeல வந்து பெரிய அளவுக்கு வளர்றது வந்து ஒரு லக்குன்னு தான். ஏதாவது நம்ம ஒரு 10 வீடியோ போடுறோம்னா, ஏதாவது ஒரு வீடியோ நல்லா ஓடும். அது போல தான். ஏதாவது ஒரு வீடியோ தான் நம்மள வந்து தூக்கி விடும். அதே போல தான் சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க. ஸோ, கன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். 1 அதேபோல நம்ம வந்து யூடியூப் சேனலுக்காக ஃபர்ஸ்ட்டு எதுவுமே செலவு பண்ணக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற ஃபோன வச்சு நம்ம வந்து போட கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேபோல ப நம்மளோட என்ன டைம்க்கு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, எல்லாரும் எப்போ ஃப்ரீயா இருப்பாங்க. இப்ப சண்டே வந்து அப்லோட் பண்ணா கண்டிப்பா எல்லாருமே ஒரு 1000 வியூஸ் போகும்னு வச்சுக்கோங்க. அதே திங்கட்கிழமை வந்து அப்லோட் பண்ணா கம்மியா தான் போகும். ஸோ வந்து நம்ம எப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதேபோல லைட்டிங் சொன்னேன். நான் வந்து இப்போ எங்க வீட்ல 2 லைட் தான் போட்டிருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்கில வந்து ஃபோன்ல லைட் அடிப்பேன். 2 ஃபோன் வச்சிருந்தேன்.
ஒரு ஃபோனில் வந்து லைட் வந்து முகத்துக்கு அடிச்சுட்டு அதை இன்னொரு ஃபோனில் வந்து வீடியோ எடுப்பேன். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க.